ஹலோ ஹால் குக்கிங் வித் கீதா. இன்றைக்கு ரொட்டீன் ஒர்க் என்னென்னு பார்த்துடலாங்க. நூல்கோல், முருங்கைக்காய், முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு அப்புறம் காலம்பரம் டிஃபன் தோசை. அம்மா இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு காலம்பரம் 7:30 மணிக்கு நான் சமைச்சாச்சுங்க. ஏன்னா 8:30 வண்டிக்கு ட்ரெயின் வந்துடும், அதனால் கிளம்பிடுவாங்க. அதுக்கோசரம் தான் எல்லாத்தையுமே எல்லாம் முடிச்சுட்டாங்க. நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு எப்போதுமே லஞ்ச் பேக் கொடுத்து நைட்டு டின்னருக்கு தோசையெல்லாம் வற்று கொடுத்து நான் சொன்ன மாவு எடுத்துகிட்டு போமா அப்படின்னா அவங்க வேண்டாம் எனக்கு பண்ணி கொடுத்துருன்னா அதை அப்படியே சுட பண்ணி நைட்டு சாப்பிட்டுப்பாங்க. சரி அவங்க விருப்பத்துக்கே விட்டுடுறது. நான் ஒரே பொண்ணுங்க அம்மாவுக்கு, அதே மாதிரி எனக்கும் ஒரே பையன்தான். இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கான். என்னோடய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் சொல்லிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அதனால் அம்மா என்னோட தான் இருந்துகிட்ருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு திருச்சி தான் எங்களோட நேட்டிவ், அதனால அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் தனியாகவே இருக்கேன், முடியாத சமயத்தில் இருந்துக்கலாம். எனக்கும் ஒரு ஊருக்கு அம்மா வீட்டுக்கு இருந்தால் நம்ம போயிட்டு வரத்துக்கு சௌகரியமாக இருக்குன்ட்டு புத்தூர் அக்ரகாரத்தில் தான் இருக்காங்க அம்மா. அப்பா கிடையாதுங்க. அப்பா இதாகி 15 வருஷம் ஆகிடுச்சு தவறி போய். தனியாக தான் இருக்காங்க. இவர் தாங்க ஹெல்ப் பண்ணுறாரு. உண்மையிலே இந்த காலத்தில் மாப்பிள்ளைகள் செய்கிறதுங்கிறது ரேர் தான். இது வரைக்கும் அம்மாவுக்கு 3 தடவை ஆப்ரேஷன் ஆகிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணது இவங்க தான் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மாதம் செலவு பண்ணுறது எல்லாமே அம்மாவுக்கு இவங்க தான் செய்கிறாங்க. அதாவது புள்ள மாதிரி இவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தெய்வங்கள் காப்பாற்றும். அவர் செய்கிற தர்மம் காப்பாற்றுங்கிறது உண்மைதாங்க. நம்ம நடந்துக்கிற விதத்தினால அவரும் செய்கிறாருங்க ஒரு காரணமும் சொல்லலாம். நம்ம ஒரு கோதாபத்தோட சண்டைகள் மாதிரிலாம் இருந்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை நம்ம அனுசரித்து போனால் தான் நம்மளுக்கு அந்த காரியங்கள் நம்ம அம்மாவுக்கு செய்கிறத அவங்க செய்வாங்க. அதுவும் நம்ம நடந்துக்கிற விதமும் ஒரு காரணங்கள் இருக்குது. எங்கள் மாமியார் மாமனை நல்லா நான் பார்த்துட்டு எல்லாம் பண்ணியிருக்கேங்க உண்மையிலே. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் என் மேலே பாசமாகவும் இதுவாகவும் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சுறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க என்ன எப்படி நடந்துக்கிட்டாலும் இவர் செய்கிற கடமையை செய்ய தான் செய்கிறாங்க. அம்மா ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ விழுந்து பாபா இப்படி கும்பிட்ற, சாமியை கும்பிட்றன்னு. ஆனால் சாமியை கும்பிட்டாலுங்க பாபா இந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு. அது உயிர் மறுஜென்மம் எடுத்து தான் வந்திருக்கேன். உண்மையிலே அந்த தெய்வங்கள் தான் காப்பாற்றிருக்கு. நம்ம என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் தெய்வம் காப்பாற்றுறது பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பாபா எனக்கு நிறையாவே செஞ்சுருக்காரு. அம்மா தான் நடந்து போயிட்டுருக்காங்க. நான் பக்கத்தான், ரயில்வே ஸ்டேஷனும் வீடும் பக்கம்தான். ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி சுவாமியெல்லாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாயில். அதுக்கப்புறம் வளையல் கோக்குரன் இருக்காங்க. இன்றைக்கி கோவிலுக்கு 6 மணிக்கு போகணும். எப்பவும் போல் நம்மளுக்கு டீ குடிக்காமல் இருக்க முடியாதுங்க. டீ குடிச்சிடுவேன். ஆனால் எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க, ஆமாம் பாபா விழுந்து கும்புறவனுக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு. என்ன வேணால் யார் பேசினாலும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம். எவ்வளோ விஷயங்களில் எனக்கு அவர் செய்யல நல்ல விஷயங்கள் எவ்வளோ விஷயத்தில் என்னை காப்பாற்றி விட்டுருக்காரு. அதேமாதிரி நான் அடுத்தவங்களுக்கோசரம் நான் வேண்டிப்பேன். அந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காருங்க. இதோட வேறு என்ன வேணும்? நம்ம போன ஜென்ம பாவங்கள் கர்மான்னு ஒன்று இருக்குது, அதை அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கோசரம் செஞ்சால் தான் கடவுள் அப்படிங்கிற நினைக்கிறது தப்பான ஒரு செயல். நிறையா பேர் சொல்லி பேசி கேலி கிண்டல் எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். நான் எல்லாருக்கும் தானம் தர்மங்கள் செய்யணுங்கிற ஆசைகள் இருக்குது. தெய்வங்கள் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக, அதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போதுமே இருக்காது, அது தெரிஞ்ச விஷயந்தான். இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு இருக்காது, அதுதான். அதனால் நான் எதுவுமே கவலைப்படலை. யூடியூப் ஒன்று போருங்க, எனக்கு செய்யலைங்கிறது ஒன்று. நான் இதுக்கும் நான் வருத்தப்படலை. நம்ம போராடுவோம், ஜெயிப்போம். எப்போ நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அதை பற்றி நான் வருத்தப்படலை. இது வரைக்கும் 4-3 சேனல் ஓப்பன் பண்ணி எதுலையுமே ஜெயிக்க முடியல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஒத்துழைப்பு தான், எனக்கு யாரும் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பு ஆள் இல்லை. நானே வீடியோ எடுக்கணும், நானே பேசணும், எடிட்டிங் பண்ணி எல்லாமே நானே தான். எனக்கு தெரிஞ்சதை ஏதோ போட்டுட்ருக்கேன். வர்றது வரட்டும். அது தெய்வ சங்கல்பம் என்றைக்கு கிடைக்கணுமோ அன்றைக்கி தானேங்க கிடைக்கும். அதுக்கோசரம் நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது. எல்லோரும் கேலி கிண்டல் இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ என்ன போட்டு என்ன ஜெயிச்சிட்டியா அப்படின்னு பேசுவாங்க. யார் வேணால் எது வேணாலும் பேசுகிற காதலே வாங்கக்கூடாதுங்க. உலகம் 1000 பேச தான் பேசும். நம்ம யார் பேசுகிறதையும் அடுத்தவங்களுக்கோசரம் வாழ்கிறோன்னா வாழ்க்கை வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது. நமக்கு நாமே வாழணும். போக போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.